Hello students, welcome to Heba Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.3. If NC12 is equal to NC9, find 21CN. இப்போ இந்த n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? NC12 is equal to NC9. ஸோ இது ஒரு கண்டிஷன் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். NCXன்னு வைங்க. NCX is equal to NCYன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா ஒன்று எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும். இது பாசிபிளாக பார்க்கணும். இது பாசிபிளாக இல்லை அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும். இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? NCX NCY ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று இந்த எக்ஸு இந்த ஒய் இந்த ரெண்டு இடமும் ஈக்குவலாக இருக்கணும், அதை செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணணும்? எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணால் என்னன்னு எடுத்துக்கணும். இது கண்டிஷன், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? NC12 is equal to NC9. இப்போ எக்ஸ் இடத்துல 12 இருக்கு, ஒய் இடத்துல 9 இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் செக் பண்ணலாம். அப்போ 12 ஈக்குவல் டு 9ன்னு செக் பண்ணலாம். ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு 9 கிடையாது. அதனால அடுத்த ஆப்ஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 12 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 9. தட் இஸ் ஈக்குவல் டு என். 9க்கு அப்புறம் 10 11. அப்போ 21 இஸ் ஈக்குவல் டு என். என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21C. என் இருக்கிற இடத்துல மறுபடியும் 21. ஸோ இப்போ என்னும் ஆறு ஈக்குவலாக இருந்தால் அதோட வேல்யூ என்னன்னு எழுதலாம்? 1. NCN இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன? 1. இப்போ இங்கேயும் 21 இருக்குது, இங்கேயும் 21 இருக்குது, ரெண்டு இடத்துலையும் 21 இருக்கா? ஸோ இதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? செகண்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் 15C 2R minus 1 is equal to 15C 2R plus 4. ஃபைண்ட் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இது 2-3 வாட்டி ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டண்டானது மார்க் பண்ணிக்கோங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 15C 2R minus 1 is equal to 15C 2R plus 4. இப்போ நம்ம கண்டிஷன் என்ன? NCX is equal to NCY அப்படின்னு இருந்தால் ரெண்டு கண்டிஷன். ஒன்று X is equal to Y, இன்னொன்று என்ன எடுப்போம்? X plus Y is equal to Nன்னு எடுத்துப்போமா இல்லையா? இங்கே X equal to Y பாசிபிளே கிடையாது. ஏன்னா 2R minus 1 is equal to 2R plus 4ன்னு ஆகும். 2R cancel ஆனால் minus 1 is equal to 4. That is not possible. ஸோ அடுத்த கண்டிஷன் எடுத்துக்கணும். X plus Y is equal to N. இப்போ Nோட வேல்யூ என்ன? 15 கொடுத்துருக்காங்க இல்லையா? Xோட வேல்யூ என்ன? 2R minus 1 plus Yயோட வேல்யூ என்ன? 2R plus 4 is equal to N வேல்யூ என்ன? 15. இப்போ 2R 4R. 4 minus 1 plus 3 is equal to 15. 4R is equal to 15 plus 3 answer போனா minus 3. அப்போ 4R is equal to 12. 15ல் 3 போனால் 12. R is equal to 12 by 4. R is equal to 3. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடான கொஸ்டின்றனால கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை மார்க் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் NPR is equal to 720, if NCR is equal to 120, find N, R. ஸோ இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. NPRோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 720. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? NCR. ஸோ இது ரெண்டுத்துமே N ஈக்குவல் ஆரும் ஈக்குவல், அதனால தான் இப்படி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை வச்சுட்டு நான் N என்ன R என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ NPRோட ஃபார்முலா என்ன? N factorial divided by N minus R factorial. Same NCR ஓட value N factorial divided by R factorial into N minus R
ஃபேக்டோரியல். இப்போ இது ரெண்டும் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ரெண்டும் தெரியணும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன, n factorial by n minus r factorial is equal to 720 இல்லையா? இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது NCR. அப்போ n factorial divided by r factorial into n minus r factorial is equal to 120. இதுவும் கொடுத்துருந்தாங்க. இது NPR, இது NCR. ஸோ இப்போ பெரிய நம்பர் மேலே வச்சிடலாம், சின்ன நம்பர் கீழே வச்சுட்டு நான் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைடிங் 1 by 2. இப்போ எழுதிக்கலாம் n factorial by n minus r factorial 1 சரிங்களா, divided by 2 ஓட வேல்யூ என்ன, n factorial divided by r factorial into n minus r factorial, that is equal to 720 by 120 இல்லையா. 0 0 கேன்சல் ஆகிடும். 12 6 are 72. அண்ட் நெக்ஸ்ட் லைனில் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிட்டு கேன்சல் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். n factorial by n minus r factorial into, இப்போ ரெசிப்ரோக்கல் கீழே இருக்கிறது அப்படியே மேலே, r factorial into n minus r factorial divided by n factorial equal to 6. n factorial cancel, n minus r cancel. இப்போ r factorial is equal to 6. இப்போ r factorial வந்து 6னா 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 3 into 2 into 1ன்னு எழுதணும்னா r factorial is equal to 3 factorialனு ஆகிடுமா. அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஆரோட ஃபேக்டோரியல் 3 அப்படின்னா r is equal to 3. இப்போ r வச்சுட்டு n என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு substitute r is equal to 3 in equation 1. equation 1 என்ன, n factorial divided by n minus r ன்னு வருமா, r பதிலா 3 factorial is equal to 720. இதுதான் என்ன ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த n ஃபேக்டோரியலை பிரித்து எழுதுறேன். n into n minus 1, n minus 2, n minus 3 factorial divided by n minus 3. கீழே n minus 3 இருக்கிறனால தான் மேலே n minus 3ன்னு செய்கிறோம் சரியா, is equal to 720. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ பேலன்ஸ் எனக்கு n into n minus 1 into n minus 1 into n minus 2ன்னு இருக்கும், which is equal to இந்த 720. இந்த 720 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ 720 வந்து 72 into 10ன்னு எழுதிக்கோங்க. 72 9 8 72, அப்புறம் ஒரு 10. எதுக்காக இப்படி எடுக்கிறோன்னா ஃபார்முலா இதை வச்சு கம்பேர் பண்ணோம். இப்போ இது 10 minus 1 9, 10 minus 2 8, இது மூணும் இதுக்கு ரிலேட்டடாக வருதா. ஸோ ஃபஸ்ட்டு 10, அதுக்கப்புறம் 9, 10 minus 1, அதுக்கப்புறம் 10 minus 2 வந்து 8. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால என்னோட வேல்யூ 10ன்னு நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இதுதான் மெயின். நிறைய கொஸ்டினில் இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் ஆன்சரே நம்மளால எழுத முடியும். ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு n is equal to 10ன்னு எழுதிடுங்க. இப்போ ஆரோட வேல்யூ 3 அண்ட் என்னோட வேல்யூ 10. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 4th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரூவ் தட் 15c3 plus 2 into 15c4 plus 15c5 is equal to 17c5 கொடுத்துருக்காங்க. ஸோ LHS வச்சு RHS சால்வ் பண்ண போகிறோம். இப்போ போல் அதை சால்வ் பண்ணாலே போதும் சரியா. இப்போ 15c3 எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் into 15c3 plus 2 times of 15c4 plus 15c5. இது வந்து LHS பார்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன் சரியா. இப்போ இதை எப்போ போல் சால்வ் பண்ணுவோம் இல்லையா. 15c3னா என்ன பண்ணுவோம், 15 into 14 into 13 divided by 3 into 2 into 1 plus 2 into 15c4. அப்போ 15 into 14 into 13 into 12 divided by 4 into 3 into 2 into 1 plus 15c5. அப்போ 5 terms 15 into 14 into 13 12 11 வரும் இல்லையா. 1 2 3 ஆமாம் 4 5 divided by 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க, 15 14 13 15 14 13 15 14 13, கீழே 2 கீழே 3 and 2 3 and 2 3 and 2 இருக்கும். எல்லாமே காமனாக வெளியெடுத்துடலாம்.
அப்போ 15 into 14 into 13 divided by 3 into 2 into 1. இது காமனாக எடுத்துட்டேன்னா இந்த இடம் வந்து 1ன்னு மாறிடும். ஏன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். ப்ளஸ் 2 into 15 14 13 போச்சுன்னா 12 மிச்சம் இருக்கு. 3 2 வெளியே போச்சுன்னா 4 மட்டும் வெளியே இருக்கு. கிளியரா? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? ப்ளஸ் 15 14 13 வெளியே, அப்போ 12 into 11 divided by 3 2 1 போச்சுன்னா 5 into 4. காமனாக வெளியே எடுத்துட்டு எப்படி வரணும் தெரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க. 15 into 14 into 13 divided by 3 into 2 into 1. 1 plus 2 12s are 24 by 4 plus 12 11s are 132 divided by 20. இப்போ லைனில் இந்த 20 எல்சிஎம் எடுத்தால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது, டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகணும். ஸோ 15 into 14 into 13 divided by 3 into 2 into 1. இங்கே 20 இருக்கனால டிவைடட் பைல 1 எடுத்துக்கலாம். into 20 into 20. 4 டேபிளில் 20 எப்போ வரும்? 5 times. இங்கே ஆல்ரெடி 20 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 20 ப்ளஸ் 20 பேலன்ஸ் to 120 ப்ளஸ் 132 divided by 20. சைடில் இதை ஆட் பண்ணலாம். 132 120 20 272. 15 into 14 into 13 divided by, இப்போ இந்த 20 நான் 4 into 5 எடுத்துக்கிறேன். ஸோ 5 4 3 2 1 கீழே 5 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன வரணும்? 272. இப்போ இந்த 272 நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஹிண்ட் பாருங்கள், 15க்கு அப்புறம் 16 17 எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது 272 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஆர்டரை எப்படி மாற்றிடலாம்? ஃபஸ்ட்டு 17, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 15 14 13 divided by 5 into 4 into 3 into 2 into 1 1 2 3 4 5 1 2 3 4 5 5 terms. ஸோ இது எப்படி வரலாம்? 17 C5. இதுதான் நம்மளோட RHSும் கூட. ப்ரூஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 5th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூவ் தட் 35 C5 plus summation of R0 to 4 into 39 minus R C4 is equal to 40 C5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சம்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 டேர்ம் 5 டேர்ம் வரும். ஏன்னா 0லேருந்து 4 ஆறுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5. ஸோ இதுக்கு தான் நமக்கு ஒரு சீரீஸ் கிடைக்கும். அதையும் சால்வ் பண்ணால் எனக்கு 40 C5 கிடைக்கணும். இதுதான் நான் ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் எழுதிடுங்க. 35 C5 ப்ளஸ் summation of R equal to 0 to 4 39 minus R C4. இதை சால்வ் பண்ணி நான் RHS கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம்? R is equal to 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 35 C5 ப்ளஸ் ஃபஸ்ட்டு 39 மைனஸ் 0. இது டைரெக்டாகவே எழுதலாம், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ஒரு லைன் எழுதுறதுல தப்பு இல்லை, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 39 மைனஸ் 1 C4 ப்ளஸ் 39 minus 2 C4 plus 39 minus 3 C4 plus 39 minus 4 C4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 35 C5 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 39 minus 0 39 தான் இல்லையா? 39 C4. 39 minus 1 38 C4. 39 minus 2 37 C4. 39 minus 3 36 C4. 39 minus 4 வந்து 35 C4. இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இது சால்வ் பண்ண முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா NCR minus 1 plus NCR is equal to N plus 1 CRன்னு மாற்றி எழுதலாம். இந்த கண்டிஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் ஃப்ரண்ட்லேயே எழுதுகிறேன், சரியா? NCR minus 1 plus
NCR is equal to n plus 1 CR. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இங்கே 2 டேர்மாக எடுப்பேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் 35 இருக்குது, இங்கேயும் 35 இருக்குது. ஸோ 2 n ஈக்குவலாக இருக்கா? அதை ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிடுங்க. 35C5 ப்ளஸ் 35C4. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா டேர்முமே எழுதிடலாம், ஏன்னா அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. 38C4 ப்ளஸ் 37C4 ப்ளஸ் 36C4. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், இதே மாதிரி இருக்கு. n c ஆரோட இடத்துல 5, r மைனஸ் 1 இடத்துல 4 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் இதுக்கு ஈக்குவலா? அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? n plus 1 cr. n plus 1, இங்கே என்னோட வேல்யூ என்னது? 35. ஸோ 35 plus 1 c. இங்கே ஆரோட வேல்யூ என்னது? இப்போ 5. ஏன்னா r minus 1 வந்து 4. r இடத்துல 5 இருக்குது. ஸோ 35 plus 1 c5. இப்போ பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எழுதிக்கலாம். 39c4 plus 38c4 plus 37c4 plus 36c4. இப்போ அடுத்த லைனில் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 35 plus 1 36c5. இப்போ 36 வந்துருச்சா? இப்போ 36 இருக்கா செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டேர்ம் அது எழுதிக்கலாம். 36c4. பேலன்ஸ் இருக்கெல்லாம் அப்படியே எழுதிடலாம். 39c4 ப்ளஸ் 38c4 ப்ளஸ் 37c4. அகெயின் சேம் கண்டிஷன் பாருங்கள். nc r minus 1, இது r minus 1, இது r. n ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்ம கண்டிஷன் என்ன? n plus 1. ஸோ 36 plus 1 cr, ஆரோட வேல்யூ 5 ப்ளஸ் 39c4 ப்ளஸ் 38c4 ப்ளஸ் 37c4. இப்போ 36 ப்ளஸ் 1ஓட வேல்யூ என்ன? 37c5. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்தடுத்த டேர்மை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 39c4 ப்ளஸ் 38c4 ப்ளஸ் 37c4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 37 இதே லைனில் எழுதியிருக்கலாம், நான் மறந்துட்டேன். 37c5 அகேன் ப்ளஸ் 37c5. இப்போ ரெண்டு டேர்ம் தான் மிச்சம் இருக்கும். 39c4 ப்ளஸ் 38c4. இப்போ ரெண்டு 37 n வந்துருச்சு. இங்கே c4 வரணும், நான் 5ன்னு எழுதிட்டேன், மாற்றிடுங்க. இது r minus 1, இங்கே r. அப்போது 37 plus 1 n plus 1 cr, ஆரோட வேல்யூ 5 ப்ளஸ் இப்போ ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். 39c4ம் 38c4. இப்போ அடுத்த டேர்ம் 37 plus 1 38c5. இப்போ இங்கே 38 இருக்குது, சேர்த்து எழுதிக்கலாம். 38c4 ப்ளஸ் பேலன்ஸ் ஒரு டேர்ம் தான் இருக்குது, 39c4. சேம் n ஈக்குவல் r minus 1. ஸோ என்ன எழுதுவோம்? n plus 1 n plus 1 38 plus 1 c, ஆரோட வேல்யூ 5 ப்ளஸ் 39c4. இப்போ நெக்ஸ்ட் லைன், லாஸ்ட் லைன் பாருங்கள். 38 plus 1 39c5 ப்ளஸ் 39c4. ரெண்டும் ஈக்குவலா? சேம், இது r, இது r minus 1. நான் இப்படி சைட்லேயே எழுதுகிறேன், அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். 39 plus 1 n plus 1 c, ஆரோட இடத்துல 5. 39 plus 1 என்னது? 40 40c5. இதுதான் நம்மளோட RHS இல்லையா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம். ஒரே ஒரு ஸ்டெப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் இல்லையா? இந்த ஃபார்முலா NCR minus 1 plus NCR is equal to n plus 1 CR. நம்ம எழுதும் போது r ஃப்ரண்ட்டில் வரும், r minus 1 செகண்டாக வரும். ஃபஸ்ட்டு 5 வரும், அப்புறம் 4 வரும். அதே தான் எல்லாத்துலேயுமே வரும், சரிங்களா? கரெக்டாக நீங்கள் n வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும். 36னா 36, 37னா அகெயின் 37, 38னா 38, 39னா 39. அப்போ n plus 1 சால்வ் பண்ணணும், சரிங்களா? 2-3 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்ட் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. ஸோ மறக்காமல் இந்த இம்பார்ட்டன்ட் சொல்கிற கொஸ்டின்ஸ் அதையாவது நம்ம பார்த்துடணும், சரிங்களா? ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்கனால ஒரு
சால்வ் பண்ணிவிட்டு அடுத்ததெல்லாம் நான் எக்ஸாமில் ட்ரை பண்ணுவேன்னா அது கஷ்டம். ஏன்னா இது ஒரு சம்மும் ஒரு மாடலில் இருக்கும். ஸோ எல்லா சம்முமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. சரிங்களா? 6th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் n + 1 C8 is to n minus 3 P4 is equal to 57 is to 16. ஸோ ரெண்டுமே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிவிஷன் ஃபார்மேட்டில் எழுதிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு எப்போ போல் சால்வ் பண்ணால் என்னோட வேல்யூ என்னன்னு கிடச்சிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். அண்ட் ஒரு வாட்டி இது கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான சம்மும் கூட. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். n plus 1 C8 is to n minus 3 P4 is equal to 57 is to 16. இப்போ ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா டிவிஷன் ஃபார்மேட்டில் எழுதிடலாம். n plus 1 C8 divided by n minus 3 P4 is equal to 57 by 16. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 16 இந்த சைடும் கீழே இருக்க n minus 3 P4 வந்து 57 பக்கத்துலையும் எடுத்துகிட்டு போகிறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 16 into n plus 1 into C8 is equal to 57 into இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். n minus 3 P4 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் NCR ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாம். NCRோட ஃபார்முலா என்ன? n factorial by r factorial into n minus r factorial. அடுத்து NPR. ஏன் இது எழுதுறேன்னா ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், குழம்பு இருக்கக்கூடாது. n factorial divided by n minus r factorial. இப்போ n இடத்துல n plus 1 இருக்கு, கவனமாக இருக்கணும். ஸோ நான் n plus 1 தான் எழுதும். n plus 1 factorial divided by r factorial என்னது 8 factorial into n plus 1 minus r. rோட value 8 factorial which is equal to 57 into இங்கே n ஓட value n minus 3. அப்போ n minus 3 factorial divided by n minus r. அப்போ n minus 3 minus r. rோட value 4 இருக்கு இல்லையா? factorial எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 16 into n plus 1 factorial நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். n plus 1 n minus 1 n minus 2 n minus 3. இப்போ நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட ஏன் இந்த டேர்ம் வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து இங்கேயும் இருக்குது பாருங்கள், n minus 3 factorial. ஸோ நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால் இங்கே என்ன டேர்ம் இருக்குது, ஒரு சில டைம் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுதான் நம்ம கவனமாக பார்க்கணும். அடுத்து 8 factorial into n minus 8 plus 1. அப்போ minus 7 factorial which is equal to 57 into n minus 3 factorial divided by n minus 3 minus 4. அப்போ minus 7 வருமா? minus 7 factorial. இப்போ நியூமரேட்டரில் n minus 3, இங்கேயும் n minus 3 factorial cancel. அடுத்து n minus 7 factorial n minus 7 factorial cancel. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? நான் இந்த n வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 16/8 ஆப்போசிட் கொண்டு போயிடுறேன். சரியா? இன்னொரு லைன் எழுத வேண்டாம், இதில் நம்ம எழுதிடலாம். n plus 1 n into n minus 1 n minus 2 4 டேர்ம் வரணும். which is equal to 57 into டினாமினேட்டரில் இருக்க 8 factorial மேலே 8 factorial பிரித்து எழுதிடலாம். 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 divided by 16 வந்து கீழே வந்துடணும். சரியா? இப்போது 8 2s are 16 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எழுத போகிறேன். n plus 1 n minus 1 n minus 2 is equal to இப்போ 57 நான் பிரித்து எழுதணும். 57 எப்படி பிரித்து எழுதுறதுன்னா 57 எப்படி பிரிக்கிறதுனா 19 into 3. சரிங்களா? 19 into 3 தான் எடுத்துக்கணும். 19 into 3. சரியா? ஸோ 19 into 3ன்னு பிரித்து எழுதிட்டேன். into 7 6 5 4 3. இப்போ இதில் நமக்கு ஒரு ஹிண்ட் என்னன்னா 19. இப்போ 19 வந்து
n minus 1 வேல்யூவில் எடுத்துக்கணும் சரிங்களா. 19 வந்து n minus 1 இது ஹிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. n plus 1 n into n minus 1 n minus 2. இப்போ n minus 1 19னா என்னோட வேல்யூ 20 வரணும். ஸோ 5 4s are 20 சரிங்களா. அண்ட் 7 3s are 21 அதுதான் n plus 1 வரணும் கரெக்டா. இது n minus 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. n minus 1 19 5 4s are 20 அதுக்கப்புறம் 19 வரணும். நெக்ஸ்ட் 3 into 6 3 6 are 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சா 4 டேர்ம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதர் n is equal to 20 ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை 19 வந்து n minus 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு டேர்ம் தான் இருக்கு நமக்கு இல்லையா, அதனால தான் ஈஸியாக இருக்கும். 19 வந்துருச்சுன்னா 18 20 21 வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ n இருக்கிற இடத்துல 20 இருக்கா, therefore n is equal to 20. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இது வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிடணும். இந்த சம் வந்ததுன்னா ஆன்சர் வந்து n is equal to 20 அப்படின்ட்டு. ஏன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து அடுத்த லைன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இது கூட டேரெக்டாக பண்ணலாம். 7 3s are 21 6 5s are 30 4 3s are 12. அப்போ இதுக்கும் லிங்க் வரல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். அதனால நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. ஏன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அப்படின்றனால நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் இல்லையா. 7th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூவ் தட் 2n(cn) is equal to 2 power n into 1 into 3 into up to 2n minus 1. 2n minus 1ன்றது ஆட் நம்பர் சரிங்களா. ஈவன் நம்பர் -1 வந்து ஆட் நம்பரில் முடியும். டிவைடட் பை n ஃபேக்டோரியல். இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணும். LHS வந்து 2n(cn) தான். ஸோ நம்ம எப்பவும் போல் LHS வச்சுட்டு RHS சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் 2n(cn) எழுதிக்கலாம். இப்போ இதை NCR ஃபார்மேட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். NCRோட ஃபார்மேட் என்ன, n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல் கரெக்டா. நெக்ஸ்ட் n ஃபேக்டோரியல் இங்கே என்ன வரும், 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல். r வந்து n ஃபேக்டோரியல் தான், n மைனஸ் r. அப்போ 2n மைனஸ் n ஃபேக்டோரியலா, கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும், இங்கே இடம் வேணும் அதனால் நான் சைடு எழுதுறேன். இப்போ 2n நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். 2n இன்டூ 2n minus 1 2n minus 2 2n minus 3 up to last 3 2 1 ஃபேக்டோரியல் இல்லையா, 3 2 1 லாஸ்ட் 1 வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். டிவைடட் பை n ஃபேக்டோரியல். 2n minus n தானே, ஸோ n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் இதில் ஈவன் நம்பர் தனியாக நான் எடுக்கிறேன், n minus 2. அடுத்து n minus 4 வரும் இல்லையா, அதுவும் தனியாக எழுதுகிறேன். ஆட் நம்பர் தனியாக எழுதுகிறேன். ஏன் இப்படி எடுக்கிறோன்னா கொஷினில் நமக்கு ஆட் நம்பர் மட்டும் வந்துச்சா, ஸோ அதனால தான் ஈவன் தனியாக ஆட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 2nன்றது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு 2n minus 2 2n minus 4 up to லாஸ்ட்டில் ஈவன் நம்பர்ஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். 4 into 2 சரிங்களா. இப்போ அடுத்தது ஆட் நம்பர்ஸை பிரித்து எழுதிக்கலாம். ஆட் நம்பரில் 2n வராது, ஆனால் 2n minus 1. அடுத்தது 2n minus 3 வரும். அப் டு 5 into 3 into 1. ஆட் நம்பர்ஸ் மட்டும் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2n minus 2 2n minus 4 இருக்கா, எல்லாத்துலேயுமே 2 இருக்கும் பாருங்கள். ஸோ நான் 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா 2 per n எடுக்கணும் சரிங்களா. ஏன்னா ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 2 இங்கே 4 அடுத்தது 6 வரும். அப்போ பவரில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ 2 per n வெளியே எடுத்துட்டேன்னா இது n மாறிடும். இங்கே 2 வெளியே எடுத்துடுங்க, அப்போ 2 1 ஆகிடும், இந்த 2வும் 1 ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இது n minus 4 இருக்கு. அப்போ 2 2s are 4 கிளியரா. அடுத்தது 4 வந்து 2ன்னு மாறிடும், 2 வந்து 1 ஆகிடும். கிளியரா இருக்கா. இந்த டேர்ம்ல எந்த சேஞ்சுமே இல்லை. 2n minus 1 2n minus 3 up to 3 into 1ன்னு எழுதிக்கலாம் சரியா. இப்போ நெக்ஸ்ட் லைன் டிவைடட் பைல n ஃபேக்டோரியல் எழுதவே இல்லை பார்த்தீங்களா, எழுதிடுங்க. ஸோ இந்த லைன்லையும் n ஃபேக்டோரியல் எழுதிடலாம். ஸோ அடுத்த லைனில் 2 power n அப்படியே இருக்கட்டும்.
இது பாருங்க n into n minus 1. இது எப்படி எழுதலாம்? n factorial. n வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வந்து இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? n factorialனு எழுதிக்கலாம். பேலன்ஸ் நமக்கு 2n minus 1 இருக்கு. 2n minus 3 இருக்கு. up to டாட் மாதிரி வச்சிடலாம். 3 into 1 இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் லைன்ல divided by n factorial into n factorial. இப்போ இந்த n factorial இந்த n factorial cancel ஆயிடுமா? பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? 2 power n into இதை நான் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறேன். ஏன்னா நமக்கு ப்ரூஃப்ல வந்து 1 into 3 into தான் இருக்கு. கிளியரா? up to 2n minus 1 divided by n factorial. ஸோ இதுதான் நம்மளோட RHS. hence proved முடிச்சிடலாமா? எல்லாத்து question எப்படி சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். prove that if r is greater than or equal to 1 and less than or equal to n, then n into n minus 1 c r minus 1 is equal to n minus r plus 1 into n c r minus 1. இது மல்டிப்ளிகேஷன்ல வருது. இது n c r minus 1. ஸோ எப்பவும் போல LHS வச்சுட்டு RHS சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன்ல n into n minus 1 c r minus 1 இருக்கு. இது நம்ம எப்பவும் போல எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். n into n c r ஓட வேல்யூ என்ன? n factorial by r factorial into n minus r factorial இல்லையா? ஸோ n இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? n minus 1 factorial divided by r இருக்கிற இடத்துல r minus 1 factorial. அப்புறம் n minus r. இப்போ n இருக்கிற இடத்துல n minus 1 minus r வேல்யூ r minus 1. இது கவனமா பார்க்கணும். இந்த மைனஸ் உள்ளக்கு மல்டிபிள் பண்ணும் அடுத்த ஸ்டெப்ல, இல்லைன்னா ஆன்சர் தப்பா வரும். சரியா? இது நிறைய மிஸ்டேக் பண்ற இடம், அதனால தான் நான் சொல்றேன். n into n minus 1 factorial divided by r minus 1 factorial into n minus 1 minus r minus into minus plus 1 factorial. இது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதுல தப்பு வந்துடக்கூடாது. plus 1 minus 1 cancel. n into n minus 1 factorial divided by r minus 1 factorial into n minus r factorial. ஸோ இது வரைக்கும் கொண்டு வரணும். இதுக்கப்புறமா நான் ஒரு டேர்மை நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ண போறேன். மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் by n minus r plus 1. இந்த டேர்ம் நம்மளா தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை n minus r plus 1. n into n minus 1 factorial into n minus r plus 1. அப்போ தான் நம்மளால பண்ண முடியும். divided by r minus 1 factorial into n minus r factorial into n minus r plus 1. இப்போ இந்த ரெண்டு லைனும் பாருங்க, n into n minus 1. அப்போ அது n factorialனு மாற்றி எழுதிக்கலாமா? n into n minus 1 n factorialனு சேர்த்து எழுதிக்கலாம் இல்லையா? இந்த factorial n பக்கத்தில் வந்துடும். இப்போ ஸோ மேலே இந்த ரெண்டு டேர்ம் எழுதிட்டோம். n minus r plus 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. n minus r factorial n minus r plus 1. அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம். அப்போ இதை n minus r plus 1 factorialனு சேர்த்து எழுதிக்கலாமா? டினாமினேட்டர்ல n minus r plus 1 factorial into r minus 1 factorial. இந்த டேர்ம் நான் இப்போ ஃப்ரண்ட்ல காமனா எடுத்துக்கிறேன். இந்த டேர்மை நம்ம தனியாக எழுதலாம். n minus r plus 1. ஏன்னா இது ப்ரூஃப்ல இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க? n factorial divided by r minus 1 factorial into n minus காமனா வெளியே எடுக்கிறேன். அப்போ r plus 1 minus 1ன்னு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மைனஸை காமனா வெளியே எடுக்கிறோம்னா பிளஸ் மைனஸ் ஆர் வந்து பிளஸ்ன்னு ஆகிடும், பிளஸ் 1 வந்து மைனஸ் 1ன்னு ஆகிடும். இது என்ன ஃபார்மேட் பாருங்க? ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து ஆர் ஃபேக்டோரியல், இது n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இது எப்படி எழுதலாம்? n மைனஸ் ஆர் பிளஸ் 1 இன்டூ nc r மைனஸ் 1ன்னு எழுதலாமா? ஏன்னா ஆர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? r மைனஸ் 1 இருக்கு.
இதுதானே நம்மளோட ஆர்ஹெச்எஸ். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளையிங் டிவைடிங் பை n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1. இந்த லைன் மறந்துருச்சு அப்படின்னா இந்த சம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு சம் எடுக்கிறோன்னா இந்த சம்மில் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோமா, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 9th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 சப்டிவிஷன் இருக்குது. 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a kabaddi coach has 14 players ready to play. How many different teams of 7 players could the coach put on the court அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம 7 சூஸ் பண்ணோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். என்னென்னா சொல்யூஷனில் ஹியர் 7 players must be selected or chosen. எப்படி வேணால் எழுதலாம். selected from 14 players. இப்போ இதில் 2 விஷயம் நம்ம தெரியணும். டோட்டல் எவ்வளோ செலக்ட் பண்ணணும், இது 2 தான் எல்லா சம்லையுமே முக்கியம். டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ வேணும். ஸோ டோட்டல் கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். n இடத்துல எழுதிக்கணும். டோட்டலோட வேல்யூ தான் n. சி ஆறு இடத்துல நம்ம செலக்ட் பண்ண போகிறது. சரிங்களா? இப்போ n இடத்துல 14 இருக்குது, ஆறு இடத்துல 7. NCRோட ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். n இருக்கிற இடத்துல 14 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் இன்டூ 14 மைனஸ் 7 ஃபேக்டோரியல். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 14 ஃபேக்டோரியல்னா 14 இன்டூ 13 இன்டூ 12 இன்டூ 11 இன்டூ 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ 7ஓட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எனக்கு கீழே 7 ஃபேக்டோரியல் இருக்குது. 7 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 14 மைனஸ் 7ம் 7 ஃபேக்டோரியல் தான். ஸோ 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கேன்சல். இப்போ நெக்ஸ்ட்டு 14 இன்டூ 13 இன்டூ 12 இன்டூ 11 இன்டூ 10 இன்டூ 9 இன்டூ 8 divided by 7 factorial 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இதை கேன்சல் பண்ணும். 7 1s are 7 2s are. திருப்பி 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 6 1s are 6 2s are. 5 1s are 5 2s are. 4 வந்து இந்த 2 2ம் 4 கேன்சல் பண்ணிடலாமா? இன்னும் 3 இருக்குது. 3 3s are 9. எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதலாம். 13 இருக்குது, 11 இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது. ஸோ 13 into 11 1 3 1 3 வரும். 3 4 1 into 24. 4 3s are 12. பேலன்ஸ் 1 17. பேலன்ஸ் 1 5 0 6 8 2 2 3 balance 1 4 1 3 4 3 2 3 4 3 2. இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் 14C7. கொஷின்லேருந்து எப்படி எடுத்து எழுதுறது மட்டும்தான் கஷ்டம். பேலன்ஸ் இருக்கிறதுனா நம்ம சால்வ் பண்ணுறது எப்பவும் போல தான். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision, there are 15 persons in a party and if each 2 of them shakes hand with each other, how many handshakes happen in the party? ஸோ டோட்டல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன வேணும்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணோன்னா 2 பேர் வேணும் இல்லையா? ஸோ ஈச் 2 of them 2 பேராக பேராக நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் person is equal to 15 persons இருக்காங்க. நமக்கு எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணணும் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஷேக் 2 பேர் வேணும். ஸோ டோட்டல் 15 பர்சனில் SONS பர்சன்ஸில் 2 பர்சன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ என்னோட வேல்யூ அப்போது 15 இருக்கணும்.
ஆர் வேல்யூ 2ன்னு இருக்கணும். நம்ம எழுதுறது எப்படி எழுதணும்? 15C2ன்னு எழுதணும் இல்லையா? ரைட்டா? இப்போ ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். NCR is equal to n factorial by r factorial into n minus r factorial. 15 factorial divided by 2 factorial into 15 minus 2 factorial. 15 factorial எழுதிக்கலாம். 15 into 14 into 13 ஓட ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா கீழே 15 minus 2 13 வந்துடும். 2 factorial 2 into 1 15 minus 2 13 factorial. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாமா? 2 டேபிளில் 14 7 times. அப்போ 15 into 7 7 5s are 35 balance 3 7 1s are 7 8 9 10. So 15C2 ஓட வேல்யூ 105. அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். Third subdivision, how many cards can be drawn through 20 points on a circle அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ how many cards, ஒரு கார்டு வரைகிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும் நமக்கு. சரியா? ஒரு லைன் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சென்டரை க்ராஸ் பண்ணாமல் வேற எங்கேயாவது நம்ம லைன் ட்ரா பண்ணோன்னா அது கார்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. ஸோ சர்க்கிளில் மொத்தம் 20 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் எத்தனை கார்ட்ஸ் நம்மளால வரைய முடியும்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து 20 அப்போ இல்லையா? டோட்டல் பாயிண்ட்ஸ் 20. ஒரு கார்டுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து தேவைப்படும்னா 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். கரெக்டா? இப்போ நம்ம ஃபார்மேட் எப்படி? n is equal to 20, r is equal to 2. NCR ஃபார்முலா என்ன? n factorial by r factorial into n minus r factorial. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 20C2. ஸோ 20C2னா 20 factorial divided by 2 factorial into 20 minus 2 factorial இல்லையா? ஸோ இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். 20 into 19 into 18 factorial divided by 2 factorial 2 into 1 into 20 minus 2 18. இப்போ 18 factorial எழுதிக்கலாமா? 18 factorial 18 factorial cancel. 2 10s are 20 இல்லையா? 2 10s are 20. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 10 into 19. 10 into 19 190. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? சம் கொஷின்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னென்னு ஆர்என்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். Fourth subdivision, in a parking lot 100 1-year-old cars are parked. So total 100 car இருக்கு சொல்லிட்டாங்க. Out of them 5 are to be chosen. So total கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டாங்க. At the random to check its pollution device, how many different set of 5 cars can be chosen? So total 100ல 5 எத்தனை டிஃப்ரெண்ட் குரூப் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது செட்டு 5 செட்டாக எடுக்க முடியும்ன்ட்டு. இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? டோட்டல் கார்ஸ் எவ்வளோ இருக்குது? 100 கார்ஸ். எவ்வளோ கார் நம்ம செலக்ட் பண்ணோம் சரிங்களா? ஃபார் செக்கிங் பர்பஸ்க்கு நான் வந்து 5 கார்ஸ் எடுக்கணும். 5 கார்ஸ் எடுக்கணும் ஒரு செட்டில் 5 கார்ஸ். இப்போது n is equal to 100, r is equal to 5. NCR ஓட ஃபார்முலா n factorial divided by r factorial into n minus r factorial. இப்போ இதை எடுத்து எழுதுனா மட்டும் போதும். n இருக்கிற இடத்துல 100, c r இருக்கிற இடத்துல 5. ஏன்னா புக் பேக்கில் இதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 100C5ஓடு முடிச்சுட்டாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ரொம்ப பெருசு. ஏன்னா 100 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 95 ஃபேக்டோரியல். இது கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா? ஸோ புக் பேக்கில் எது கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பட் ஒரு வாட்டி நான் எக்ஸ்பேண்டும் பண்ணுறேன். ஏன்னா இப்போது சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா அதையும் நம்ம செஞ்சிடலாம். 100 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 100 minus 5 ஃபேக்டோரியல். ஸோ இதை சால்வ் பண்ணால் 100 இன்ட்டு 99 into 98 into 97 into 96 into 95 ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதணும். ஏன்னா 100 minus 5 95 வரும். 5 ஃபேக்டோரியல் into 95 ஃபேக்டோரியல். இப்போ 95 ஃபேக்டோரியல் 95 ஃபேக்டோரியல் கேன்சல். பேலன்ஸ்
100 into 99 into 98 into 97 into 96 divided by 5 into 4 into 3 into 2 into 1. 5 table 20 times, 4 table 5 times, 3 table 33 times, 2 table 2 4s are 8, 2 9s are. So balance 5 into 33 into 49 into 97 into 96. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 75287520 கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் சால்வ் பண்ண இது வரைக்கும் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இதோட முடிச்சிடலாம். ஏன்னா புக் பேக்கில் இதுதான் இருக்குது. புக் பேக் ஆன்சர் இது இருக்கனால நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சால்வ் பண்ணிடுறேன். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். 5th question பாருங்க. How many ways can a team of 3 boys, 2 girls and 1 transgender be selected from 5 boys, 4 girls and 2 transgenders? இப்போ ஒரே ஒரு டேர்ம் கொடுக்கலாம். அவங்க 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் நம்ம அதில் எடுத்து எழுதிக்கலாம். பாய்ஸ் எத்தனை பேர்? ஸோ பாய்ஸ் டோட்டல் வந்து 5. நமக்கு செலக்ட் பண்ணுறது வந்து 3 பாய்ஸ் வேணும். சரிங்களா? இது சும்மா ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கலாம். அடுத்தது கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் டோட்டலாக 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. இந்த 4 கேர்ள்ஸில் வந்து நான் 2 கேர்ள்ஸை சூஸ் பண்ணோம் ஒரு செட்டில். அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அதில் நான் வந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணோம். சரியா? இப்போது டோட்டல் வந்து n is equal to 5, r is equal to 3. n is equal to 4 கேர்ள்ஸுக்கு r is equal to 2. டிரான்ஸ்ஜெண்டரில் n is equal to 2, r equal to 1. இப்போ எல்லாத்தையும் எழுதணும். ஃபஸ்ட்டு 5c3 இன்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 4c2 இன்ட்டு 2c1. இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலாம் டைரெக்டாக ஒரே ஒரு எண்ணும் ஒரு ஆர் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணுறோம். 5 ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். எல்லாருக்கும் ஃபார்முலா சரியும் இல்லையா? நிறைய வாட்டி எழுதிட்டேன். 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல், 2 minus 1 factorial. 2c1 2நே எழுதிக்கலாம். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 5 into 4 into 3 வரைக்கும் எடுத்துக்கலாமா? ஏன்னா கீழே 3 ஃபேக்டோரியல் இருக்குது. டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 மைனஸ் 3 2 ஃபேக்டோரியல் 2நே எழுதிக்கலாம். இப்போ 4 ஃபேக்டோரியல் 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 2நே எழுதிடலாம். இன்ட்டு 2. சரியா? இதை சால்வ் பண்ணால் 2 தான் வரும். இப்போ 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல், 2 1s are 2 2s are, 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல், 2 1s are 2 2s are. ஸோ 5 into 2 into 2 into 3 into 2. 5 2s are 10, 2 3s are 6 12. ஸோ 10 into 12 120. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. 10th question எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் வித் 4 elements, 5 elements, n elements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. nc0, nc1, nc2 up to ncn is equal to 2 par n யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் 4 elements. இப்போ 4 elements எப்படி கண்டுபிடிக்கணும்? சப்செட்டு முதல்ல 0 எலிமெண்ட்ஸே இல்லை, அப்படி ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸே இல்லை, அப்புறம் ஒரு எலிமெண்ட், அப்புறம் 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் இருந்தால் 4 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் டைரெக்டாகவே எழுதலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் டோட்டல் 4 எதுவுமே இல்லாத எலிமெண்ட் 0 ப்ளஸ் டோட்டல் 4 ஒரு எலிமெண்ட் இருக்கும், டோட்டல் 4 C2 4 C3 4 C4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 4 எலிமெண்ட்ஸ் வேணும் சப்செட்னா 0லேருந்து 4 வரைக்கும்
கிளியரா? இப்போ 4C0 NC0 ஓட வேல்யூ என்ன 1. ஸோ இதுக்கு பதிலா 1 எழுதிக்கலாம். 4C1னா 4 நமக்கு தெரியும். ப்ளஸ் 4C2 இப்போ 4 into 3 2 into 1 ப்ளஸ் 4C3 4 into 3 into 2 3 into 2 into 1 ப்ளஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்னது NCNோட வேல்யூ என்னது 1. ஸோ 1 எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுறது பார்க்கலாம். 2 1s are 2 2s are 2 2 cancel 3 3 cancel 1 plus 1 2 plus 4 6 plus 2 3s are 6 plus 4 10 16. இது ஆன்சர் 4 எலிமெண்ட்ஸ்க்கு. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சால்வ் பண்ணுறது வந்து இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து 5 எலிமெண்ட்ஸ். 5 எலிமெண்ட்ஸ்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்ன்னு எழுதிட்டு 5ன்னு ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ n வந்து 5C0 ப்ளஸ் 5C1 ப்ளஸ் 5C2 ப்ளஸ் 5C3 ப்ளஸ் 5C4 ப்ளஸ் 5C5. 0லேருந்து 5 வரைக்கும் ஆரோட வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ 5C0 அப்போ NC0 வேல்யூ 1 5C1 5 5C2னா 5 into 4 2 into 1 5C3னா 5 into 4 into 3 3 into 2 into 1 ப்ளஸ் 5C4 5C4ஓட வேல்யூ என்ன வரும் 5 into 4 into 3 into 2 divided by 4 into 3 into 2 into 1 டேரெக்டாக 5னே எழுதியிருக்கலாம். பட் டவுட் எதுவும் வரக்கூடாதுன்னு ஃபுல்லாக எழுதிட்டேன். ப்ளஸ் 1 5C5ஓட வேல்யூ 1 2 1s are 2 2s are 3 2 3 3 cancel 2 2s are 4. நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக அடிச்சிட்டேன். இப்போ 4 3 2 4 3 2 cancel. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 7 ப்ளஸ் 5 2s are 10 again 5 2s are 10 வெறும் 5 மட்டும் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 10 20 27 32 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லாஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து n எலிமெண்ட்ஸ். இப்போ n எலிமெண்ட்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் என்னன்னு பார்க்கணும். சொல்யூஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். இப்போ n எலிமெண்ட்ஸ் கொடுத்தனால NC0 NC1 நமக்கு ஹிண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அது அப்படியே எழுதிக்கணும். NC2 அப் டு NCN அண்ட் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 2 power nன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம எழுதிக்கலாம். டேரெக்டாக நம்ம வந்து ஹிண்ட்டில் கொடுத்தது எழுதிட்டு 2 power nன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்ம எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.